நான் டிசம்பர் 5 வரும்போது வந்தவர் ரொம்ப நடக்க முடியாத சூழ்நிலை வந்தேன். அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஒரு மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளவு பெயின்ல இருந்தாரு. ஆமா, சொல்ல முடியாத பெயின், மறக்க முடியாத ஒரு பெயினை விட அது ஒரு பெரிய பெயினா இருந்துச்சு. ஆனா மறுநாள் எனக்கு ஒரு ரிலீஃப் இருந்துச்சு. பொறுமையா இருந்து பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் ஒரு அவசரப்பட்டு எந்திரிச்சு போகல, வேற இடத்துக்கு போகல, எப்படி நம்பிக்கை கிடைக்கணும். காலையில இருந்து ஈவினிங் வரை எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பெயின் சரியாயிடுச்சா நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க. சார் ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னு சொன்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க சார்? எங்கேயும் கிடைக்காத ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். எங்கேயும் கிடைக்காத ட்ரீட்மெண்ட் அண்ட் மிராக்குலஸ். ஸோ எங்கேயுமே கிடைக்காத ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு ஐம் கிரேட்ஃபுல். வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். டாக்டர் சிபி இஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ இங்கே வந்து பெயின் மட்டுமே சரியாகிற இடம் இல்லை, நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கிடைக்கும். ஈவன் உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்லாம் கூட இப்போ முன்னாடி இருந்து இப்போ ஸ்டார்டிங் வரும்போது நடக்க முடியாது. இன்னைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறேன். 1 ஹவர் வாய்க்கு நடக்க முடியாது. பெரிய விஷயம். அது பெரிய ஒரு தாக்கல் தான். அதுதான் வந்து பெயின் ஃப்ரீ லைஃப்ங்கிறது. காலை எந்திரிச்சா வலி இல்லாமல் எந்திரிக்கணுங்க. அதாங்க உண்மை. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.